ஆண்டவரும் அருமையற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த உபவாச நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய ஜனமாகி நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். எங்களோடு போடுவீராக. இந்த ஜெப நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுத்தார். பாடல்களும் இந்த வார்த்தைகளும் ஆண்டவரே சம நேரங்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னை தேற்றுவார். இந்த ஆத்மநேசரே என்னை தேற்றுவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை நடத்துவார். கர்த்தர் இயேசுவை என்றென்றும் நம்புவேன். தமது கரத்தால் நடத்தி என்னை தினமும் தாங்குவார். தமது கரத்தால் நடத்தி என்னை தினமும் பெருவெள்ளத்தின் புகழிடம் எந்தன் இயேசுவே. பெருவெள்ளத்தின் புகழிடம் எந்தன் இயேசுவே. சத்ரு சேனை வென்று ஜெயமிவார். சத்ரு சேனை சதீனை வென்று ஜெயமிவார். கர்த்தர் இயேசுவை என்றென்றும் நம்புவேன். தமது கரத்தால் நடத்தி என்னை தினமும் தாங்குவார். தமது கரத்தால் நடத்தி என்னை தினமும் தாங்குவார். தேவ பாதம் சேருவேன், பலனடைவேனே.
என்னை அழைத்தாரே, ஜீவ காலம் எல்லாம் சாட்சியா ஜீவிப்பேன். ஜீவ காலம் எல்லாம் சாட்சியா ஜீவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் உரியவராய் இருக்கிறார். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலும் சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. பெருமையா பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா மணைந்து கொள்ளுமே. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா இளங்க செய்யுமே. இதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. எனக்கு நீரே இயேசுவே.
உம்மை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவில்லை. இயேசு என்ற திருநாமத்தை நாம் உயர்த்தி மகிமை. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு இப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நாமத்தை நாம் உயர்த்திக் கொண்டே இருப்போம். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. இப்போதும் என் வாழ்விலே என் இயேசையா இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமையில்ல. இயேசு நம்மோடு இருக்க. இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமையில்ல. இயேசு நம்மோடு இருக்க. இயேசுவுக்கே மகிமை. 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 ஆராதனை ஆராதனை
Thank you, Lord. இயேசுவே, எனதெல்லாமும் நீரே. அவர் ஒருவரே எல்லா கனத்துக்கும் ஆத்திரராயிருக்கிறார். அவரை இந்த காலவெளியில் நாம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். உலகம் நம்மை மறந்து போகலாம், உறவுகள் ஒருவேளை நம்மை விட்டு பிரிந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம். கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொன்ன தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன். அவிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? காலவில் எப்படி பிரசனம் நம்மை நிரப்ப முடியாது. நம்ம மாறாத தேவட பிரசனம். ஆமென். சுமாசத்தான் இழைத்தோங்க பாதை காட்டினீரே, உணர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, திருப்பாதத்தில் வருகிறோம். எங்களுடைய எல்லா வேண்டுதலுக்கு நீர் பதில் செய்கிற தேவன், எங்களுடைய எல்லா தேவைகளை அறிந்தவர், எங்களுடைய அங்கலாய்ப்பு அறிந்தவர். நீர் மனம் மாறுகிறவர் அல்ல, நாம் சொன்னபடியே செயலாற்றுகிறவர். இந்த ஜனத்தின் மேல் உடைய இரக்கத்தை காண்பீர். நாளிலும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பல சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இந்த ஊரடங்கு நிமித்தமாக பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்யும். ஒரு நாள் உங்கள் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலை மேலும் தேவன் ஜெயத்தை கொடுப்பீராக. சரீரத்தில் தேவன் நல்ல சுகத்தை பலனை தருகிறார். பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடி எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னேன் ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்கப்பா. வயதில் மூத்தவர்களை நான் நினைக்கிறோம், குழந்தைகளை நினைக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலும் அன்பு கரத்தை வைத்து பாதுகாப்பு.
பொருளாதார நெருக்கடி சந்தித்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த பொருளாதார நிலை மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நன்மை குறைவில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பிள்ளையுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. வேலை இழந்திருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளட்டையா. பொருளாதார நன்மைகள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஒருவர் கூட தரப்பனே குறைச்சல்னாலே கஷ்டப்படாது. எல்லாவற்றினால் நிரப்புகிற தேவன் ஒரு நிறைவை கொடுப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே அவருடைய மனநிலையில கர்த்தர் விசுவாசத்தை தைரியத்தை தார். சோர்வுகள் பயங்கள் அதிருப்திகள் இயேசுவின் நாமத்தில் அது விலகட்டும் ஆண்டவரே. புதிய நம்பிக்கையுடைய ஜனங்களுக்கு கொடுப்பீராக. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. எல்லா சுமைமீதும் பிள்ளைகள் ஜெயம் கொள்ளத்தக்கதானே மனோபலத்தை தருவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஜனத்தை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. தேவனோடு உள்ள ஐக்கிய உறவுகள் ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த வைராக்கியம் குறையாது இருக்க சமூகத்தில் சுமிக்கிறப்பா. குடும்ப உறவுகளை நீ பலப்படுத்தும். தேவனோடு உள்ள உறவை நீ புதுப்பித்து என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டு பிள்ளைகள் நாளில் ஜெபிக்கிறார்கள். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. படிக்கும் பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவளுக்கு இருக்கிற எல்லா இடர்பாடுகளையும் மாற்றி ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவர் இந்த நாட்களை வீணாக்காதபடி தேவன் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உடைய அன்பின் சிறகு பிள்ளை மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா விதமான கிருபினால் நிரப்பி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். நோய் தொற்று பரவாதிருக்கும்படியாக எங்கள் தேசத்தை சில மாநிலத்தை விளைக்கும். ஏசப்பா நீங்க மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த தேசமே அறியறவே ஒருவருக்கிட்டு போகும். ராஜ்யத்தை அடையணுமே. தேவன் மனம் இறங்கு ஆண்டவரே. உபவாச நாளில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. இடத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறாங்க. தொடர்ந்து நிற்கிறே செய்யப்பா. எங்களை வழி நடத்த மாட்டோம். சிறைகளை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். நீர் அவ்வாறு இருந்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக இந்த நாளிலும் வேதாகம பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம்.
பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வப்பிரியனும் செல்வத்தினால் திருப்தி அடைகிறதில்லை. பிரசங்கி இந்த செல்வத்தை குறித்து ஏராளமான காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். செல்வ பெருக்கு ஒரு மனிதனுக்கு திருப்தி தருவது இல்லை. உலகத்திலே மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்த சாலமோன் இதை குறித்து அவர் மாய் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த செல்வம் ஒரு நாள் நம்மை திருப்தி அடைய செய்கிறதில்லை. செல்வத்தை குறித்த ஒரு சரியான பார்வை நமக்கு தேவை. தேவனி உலகத்திலே மனிதனை சிருஷ்டித்த போது மனிதனுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அவனுக்காக ஆஸ்திகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதை எப்படி கையாள்வது, அது எப்படி நாம் பெறுவது என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி உன்னுடைய முற்பிதாக்களை வனாந்தரத்திலே போஷித்தேன் என்பதை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். உன் தேவனாகி கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த செல்வத்தை, இந்த ஆசீர்வாதத்தை சம்பாதித்ததென்று சொல்லக்கூடாது. இந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 16ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் முற்பிதாக்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நீ மறவாதே. 2வது 17ஆம் வசனத்தில் இந்த செல்வம் என்னுடைய கைபலத்தினால் என்னுடைய சாமர்த்தியத்தினால் வந்தது என்று நினையாதே. 3வது நீ வாழும் இந்த வாழ்க்கையில உனக்கு கிடைக்காத செல்வத்திற்காக தேவனை விட்டு அந்நிய காரியங்களுக்கு நீ பணியாதே. ஆகவே மறவாதே, நினையாதே, பணியாதே. எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படி பணிந்து போகக்கூடாது என்பதை தேவன் இங்கு தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். ராஜா சொன்னான், உங்களுக்கு ராஜ போஜனம் இருக்கிறது, நீங்கள் அதை புசிக்கலாம் என்று அந்த பிரதானி சொன்னபோது தானியேலுடைய நண்பர்களும் அந்த ராஜ போஜனத்தின் மேல் அவள் ஆசைப்படவில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேசத்தில் இருக்கிற உயர்ந்த அந்த பதவி உன்னை விட்டு பறிப்போய் விடும் என்று சொன்ன போதும் அவர்கள் பயப்படவில்லை. உங்கள் ஜீவனுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன போதும் அவர்கள் சொல்லுக்கு அவர்கள் பணியவில்லை. காரணம், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த காரியங்களை அவர்கள் மறக்காமல் அந்நிய தேசத்திலும் வாழ்ந்தார்கள். இந்த நெருக்கடியான காலங்களில் தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, இவ்வுலகத்தின் செல்வங்கள் நம்மை விட்டு, நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைக்கும், நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் வனாந்திரத்திலே போஷிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அதை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. தேவன் நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி நடத்தி வந்தார் அது அவரே சொல்லுகிறார், நீ அதை மறவாதே என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன் கைபலத்தினால் நான் சம்பாதித்தேன், இந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய சொந்த பலத்தினால் ஞானத்தினால் இதை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. 3வது, நான் சொன்னது போல இந்த எபிரேய வாலிபர்களைப் போல அவர்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் கட்டாயப்படுத்தின போது மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலுக்கும் அவர்கள் அடிபணியவே இல்லை, பணியக்கூடாது. ஆகவே செல்வத்தினுடைய திரட்சி நம்முடைய வாழ்க்கையில அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது உண்மை அல்ல. பணப்பிரியன் பணத்தினாலோ செல்வப்பிரியன் செல்வத்தினாலோ அவள் திருப்தி அடைகிறதில்லை. ஆகவே தேவன் செய்ததை மறக்க வேண்டாம். நாம் தான் எல்லாவற்றையும் பெற்றோம் என்று நினைக்கவும் வேண்டாம். தேவ ஜனம் எந்த சூழ்நிலைக்கும் பணிந்து போக வேண்டாம். நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இவ்வுலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த செல்வம்
நிலையற்றது என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27 அதிகாரம் 24 வசனம் இப்படி சொல்கிறது, செல்வம் என்றைக்கும் நிலையாது. செல்வம் என்றைக்கும் நிலையாது, அதாவது அது நிலைத்திராது. அந்த செல்வம் நம்மை விட்டு போய்விடும். எனக்கு அருமையான தேவச்சனமே, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அவர் அவருடைய செல்வத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய செல்வம் ஒரு நாள் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் அப்படித்தான். அவருடைய செல்வத்தை நம்பி அவருடைய அந்த கஜானா இருக்கிற இடத்துல, அவருடைய பொக்கிஷம் இருக்கிற அறைக்கு சென்று அங்கே அந்த செல்வங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். விலையுயர்ந்த ரத்தினங்கள், அங்கே விலையுயர்ந்த முத்துக்கள், ஏராளமான தங்கம், ஏராளமான பணங்கள் இருந்த அந்த பாதாள அந்த ரகசிய அறையிலே அவர் சென்று பார்த்தபோது, அங்கிருந்து அவள் எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷப்பட்ட போது திடீரென்று அந்த அறையின் கதவு அடைத்துக் கொண்டது. அது ஆட்டோமேட்டிக் டோர். அந்த கதவு திறக்க அவர் எவ்வளவு முயற்சித்து முடியவில்லை. அவருக்கு சென்றது யாருக்கும் தெரியவில்லை. அவருக்கு தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை. அவர் கண்ணெதிரே மில்லியன் கணக்கில் ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடந்தது. ஆனால் அந்த செல்வங்கள் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. தண்ணீர் இல்லாதனால் நாவறண்டு போனார். ஆகாரம் இல்லாதனால் பசியினாலே வாடி அந்த அறைக்குள்ளேயே அவர் கத்தி சத்தமிட்டு இறுதியாக அவர் அங்கு மரித்து போவதற்கு முன்னதாக அந்த சுவற்றில் எழுதியிருந்தார், என் செல்வம் என் கண்ணெதிரே இருந்தபோது அது எனக்கு உதவி செய்யவில்லை என்று எழுதி அவர் மரித்து போனார். எப்படி இறுதியாக அந்த அறையை கண்டுபிடித்து அவரை சென்று பார்த்தபோது மரித்து கிடந்தார். எனக்கு அன்பானவர்களே, இவ்வுலகத்தின் செல்வம் நிலையற்றது. இந்த உலகத்தின் செல்வம் நம்மை ஒரு நாள் காப்பாற்ற முடியாது. ஆனால் தேவன் அன்றன்று உரிய தேவைகளை, அன்றன்று உள்ள நன்மைகளை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 15 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து நீங்கள் 79 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். பாருங்கள், ஒரு செல்வம் உடையவன் தேவனுக்கு விரோதமாக அவன் கை நீட்ட ஆரம்பிக்கிறான். எப்போ ஒரு மனிதனுக்கு செல்வ செருக்கு வருகிறதோ அப்பொழுது தெய்வ பயம் அவன் வாழ்க்கை விட்டு போய்விடுகிறது. அவன் சர்வ வல்லவருக்கு விரோதமாக கை நீட்டுகிறானா. கடின கழுத்தோடும் ஆமென் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது, அடிவயிறு தொந்தி விட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை நிலைமைகளை அங்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவன் கொழுத்து போயிருக்கிறான். ஆனாலும் மூடிவிட்டது. ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடிபோன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். அவன் ஐஸ்வர்யவானாவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. ஏன் அவன் சர்வவல்லவருக்கு விரோதமாக கை நீட்டுகிறான்? தன்னை படைத்தவரை மறந்து போகிறான். அப்படிப்பட்ட மனிதனுடைய செல்வம் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு உதவி செய்யவில்லை, அவனை காப்பாற்றவில்லை. கற்குவியலான வீடுகளில் அவன் வசிக்கிறான். அவன் கொழுத்து போயிருக்கிறான். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அவனுடைய செல்வம் அவனுக்கு உரியதாக இருக்கவில்லை. இவ்விதமாக செல்வத்தை உடைய அந்த மனிதனுடைய நிலையை பார்க்கிறோம். நிலையற்ற ஒரு செல்வம், அதன் மேல் அவன் நம்பிக்கை வைத்து நிலையில்லாத ஒரு வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு விரோதமான அந்த பெருமை அவன் வாழ்க்கை கெடுத்து போட்டது. யோபின் புஸ்தகம் 29 அதிகாரம் 2-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். யோபு தன் வாழ்க்கையில் எல்லா சீரும் உடையவனாயிருந்தார்.
வாசிங்கள். அதுல 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. எண்ணெய் நதி போல ஓடி வந்ததாம். அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். யோபுக்கு இருந்த எல்லா செல்வம் அவர் விட்டு போய்விட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனதை யோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த செல்வ சீரை குறித்து அவர் ஆகவே நிலையற்ற ஒரு செல்வம், அது எடுபட்டு போகிறது. ஆனால் நிலையான தேவனை அவன் பற்றி கொண்ட போது, எல்லா செல்வத்திற்கு ஊற்று காரணராயிருக்கிற தேவனை அவன் தூசியாமலும் அவருக்கு பயந்தவரை சேவித்தபடியினால் வேதாகமம் சொல்கிறது, யோபு தான் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். அவன் கேளாமலே தேவன் அவனுக்கு கொடுத்தார். நிலையற்ற இந்த செல்வத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். இரண்டாவது, இந்த செல்வத்தை நம்பக்கூடாது. வாசித்து பாருங்கள், சங்கீதம் 49:6 வாசிக்கிறோம், இந்த செல்வத்தை நம்ம நம்பக்கூடாது. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. பாருங்கள், இந்த செல்வத்தை நம்பக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய செல்வத்தை நம்புகிற மனிதர்கள், நிலையற்ற செல்வம், அது நம்மோடு கூட இருக்காது, நம்ம விட்டு போய்விடும். இரண்டாவது, அதை எப்பொழுதுமே நம்பி வாழ்வதில் நம்முடைய வாழ்க்கையில சரியான அது பார்வை அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த செல்வம் நம்மை விட்டு போய்விடும். அந்த செல்வத்தை ஒரு நாள் நம்பக்கூடாது. அது நம்மை காப்பாற்றும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதுதான் எனக்கு போதும் என்று நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த வசனத்தில் பார்க்கிறோம், மனிதனுக்கு விரோதமாய் அவன் பெருமை பாராட்டுகிறதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 49:6. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற, தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற, மற்ற மனிதர்களை அற்பமாய் எண்ணி தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிற அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். உலகத்திலே செல்வ செருக்கோடு வாழ்ந்த அநேகர் எளிமையான ஜனங்களை ஒரு நாளும் அவர்கள் மனிதர்களாக எண்ணாமல் அவர்களை அற்பமாய் எண்ணுகிறதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஒரு காலகட்டத்திலே உலகத்திலே எஜமான்களாய் இருந்தவர்கள் அவர்களுக்கு கீழே இருந்தவர்களை அதிகமாக ஒடுக்கின காலங்கள் உண்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, காரணம் ஏன் அப்படி அவர்கள் நினைத்தார்கள்? தங்களுடைய செல்வத்தின் நிமித்தம் மற்ற மனிதர்களை அவர்கள் சாதாரணமாய் பார்க்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே நாம் யோபின் புஸ்தகத்தில் வாசித்தோம், செல்வத்தின் நிமித்தம் அவன் அங்கே பார்க்கிறோம் மனிதனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட, கர்த்தருக்கு விரோதமாய் அவன் கை நீட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவஜன், இங்கே மனிதனுக்கு விரோதமாய் அவன் பெருமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு செல்வம் தேவனையே எதிர்த்து பெருமைப்படும் அளவுக்கு இருக்கிறது. ஒரு செல்வம் மற்ற சக மனிதனையும் அவர்களை அற்பமாய் எண்ணி தன்னை பெருமையாய் எண்ணுகிற ஒரு நிலை வருகிறது. ஆனால் இந்த செல்வத்தை ஒரு நாளும் நம்பக்கூடாது என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த செல்வம் இது உலகத்தை சார்ந்தது. இந்த செல்வம் இந்த உலகத்தோட போய்விடும் என்பதுதான் உண்மை. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே, அதை தொடர்ந்து 11ஆம் வசனத்திலே ஒரே விஷயத்தை அவர் சொல்லுகிறார். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலும் இப்படி சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று சொல்லுகிறார். செல்வத்தை மிகப்பெரிய செல்வந்தராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த செல்வத்தை அவர் பாருங்கள், இது உலகை சார்ந்தது. உன்னதமான தேவனுக்காக வாழ வேண்டியவர்கள் இவ்வுலக செல்வத்தின் மேலே நாம்
நம்முடைய மனதை செலுத்துவோமானால் இந்த உலக செல்வங்கள் நம்மை சீரழித்துவிடும். ஆகவே அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறார். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்கு இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை விட்டு இவ்வுலக செல்வத்தை தேடுகிறவர்கள் அந்த செல்வம் அவர்களை தேவனை விட்டு பிரித்துவிடும். அதனால் தான் சங்கீதங்களை வாசிக்கிறோம், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்ல அங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களில் சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வாசிக்கிறோம். அவரை தேடினால் குறைவு என்பது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, முதலாவது அவரை தேடினால் இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் முதலாவதாக இருக்க வேண்டிய தேவனை இவ்வுலக செல்வங்கள் நம்மை அவரை இரண்டாவதாக வைத்து விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறைவுள்ள காலங்களில் தேவனை ஜனங்கள் தேடுவது மிகுதியாயிருக்கும். ஆனால் நிறைவுள்ள காலங்களில் ஜனங்கள் தேவனை தேடுவது அவர்களுக்கு கடினமாயிருக்கும். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். எக்காலத்திலும் கர்த்தரை தேடுகிற, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற, எக்காலத்திலும் அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற வாழ்க்கையே சிறந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே இவ்வுலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு அற்பமான ஒரு வாழ்வு. ஆண்டவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறாராம். ஆனால் அவர் நம்மை மீட்டுக் கொண்டது நிமித்தம் அந்த மேன்மையான வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாழ்வை நாம் சதமென்று எண்ணி மகிமையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஆகவே இச்செல்வங்கள் உலகத்தை சார்ந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:3 வாசிக்கிறோம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால். இந்த உலகத்தை என் அருமையான தேவ ஜனமே, அந்த மகாபிரிய வேசி என்று சொல்லப்படுகிறது உலகத்தினுடைய செல்வங்களை சார்ந்திருக்கிற ஒரு காரியம், இவ்வுலகத்தினுடைய பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிற ஒரு காரியம். அந்த செல்வ செருக்கு என்று சொல்லப்படுகிறது. எல்லா ராஜ்யங்களும் ராஜாக்களும் அவரிடத்தில் வந்து விழுந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகமே இந்த பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்திலே தான் வீழ்ச்சி அடைந்து போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இவ்விதமான ஒரு சூழ்நிலை பெருகிக் கொண்டே இருக்கிறது என பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது நிலையற்றது, இதை நம்பக்கூடாது, இது உலகை சார்ந்தது. ஆகவே இச்செல்வம் மனிதனுக்கு திருப்தி அளிக்கிறதே இல்லை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது, மறவாதே. உங்களுடைய செல்வம் உங்களுடைய பலத்தினால் உங்களுடைய திறமையினால் கிடைத்தது என்று அதை நினையாதே. இரண்டாவது, இந்த உலகத்திலே அவை உன் வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும் எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு விரோதமாய் நீ செயல்பட்டு உலகத்திற்கோ சத்துருக்கோ நீ பணியாதே என்று நாம் உபாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்த்தோம். இவ்வுலகத்தினுடைய செல்வத்தை நாம் சரியான விதமாய் பயன்படுத்த வேண்டும். அதை அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு தேவையான 3 விஷயங்கள் மிக அவசியமானது. ஒன்று, ஞானம் தேவை. ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய செல்வம் நமக்கு சிறப்பானதாக இருக்கும். அது வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 13, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. செல்வமும் கனமும் இருக்கிறது. யாருடைய வலது கையிலே? ஞானத்தை சம்பாதிக்க அந்த மனுஷன். நீ எதை வேணாலும் சம்பாதிக்கல, ஆனால் ஞானத்தை புத்தி நீ சம்பாதிப்பா என்று சொன்னால் அதனுடைய வலது கையிலே செல்வம் இருக்கும்.
அப்ப ஞானத்தை உடைய ஒரு மனிதன் செல்வத்தை உடையவனாய் இருக்க முடியும். ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். தேவனுக்கு பயந்து ஒரு மனிதன் வாழ்வானேனால் அவன்தான் ஞானி. தன்னை படைத்தவரை ஒரு மனிதன் நினைத்து அவருக்கு அவருடைய கற்பனைக்கு பயந்து அவரை சேவிப்பானால் அவன்தான் ஞானி. அந்த ஞானமுள்ள ஒரு மனிதனுடைய கையிலே செல்வம் இப்பொழுது அவன் கையில் இருக்கும். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் தேவன் பேர் இருக்கிறது. அவனுக்கு அது தெரியும். தேவன் அந்த அனந்த ஞானத்தை அவனுக்கு தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை அவன் சம்பாதித்தபடினால் புத்தியாகிய ஆண்டவர் சொல்றார், நானே புத்தி என்று ஞானம் என்று சொல்லுகிறார். ஞான கண்மலை என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே எதை சம்பாதித்தாலும் ஞானமாகிய புத்தியாகிய அவரை நாம் சம்பாதித்து விட்டோமானால் நம்முடைய செல்வம் நமக்கு ஏற்றதாக இருக்கும். அழிந்து போகிற, நம்பக்கூடாத, திருப்தி படுத்தக்கூடாத உலகை சார்ந்த அந்த செல்வம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இருக்கும். அதை சார்ந்து நாம் போய்விட மாட்டோம். ஏனென்றால் நாம் எப்பொழுது ஞானத்தை அடைந்தோமோ அப்பொழுது இவ்வுலக செல்வம் நாம் எவ்விதமாய் பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை கையாள வேண்டும் என்ற அந்த கிருபை தேவன் நமக்கு தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால்தான் சாலமோன் ஞானி ஆண்டவரை கேட்டார், ஆண்டவரே எனக்கு திரளான ஆஸ்தி செல்வங்கள், இந்த உலகத்தில் சகல காரியங்களும் நிறைவாய் இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவன் கேட்டான், நான் ராஜ்யபாரம் செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் அவனை சிறப்பான அரசாட்சி செய்ய வைத்தது. அந்த ஞானத்தினால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு அதிக தரித்திரம் கொடுக்கிறதுனால் நான் உம்மை தூஷிக்க நேரிடும், அதிக செல்வம் எனக்கு கொடுப்பதினால் உம்மை நான் மதியாமல் போய்விடுவேன், என் படி எனக்கு அளந்து தாரும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் குறைவிலும் நம்மை விட்டுவிட மாட்டார், செல்வ செருக்கிலும் நம்மை விட்டுவிட மாட்டார். அவருடைய ஞானம் நம்மை சிறப்பான வாழ்க்கை செய்ய நம்மை வழி நடத்தும். இரண்டாவது, ஞானம் மட்டுமல்ல, பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22-3 வசனங்கள்ல பலன் தேவை. இவ்வுலகத்தின் செல்வங்களை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு பலன் தேவை. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, அந்த அனுபவிக்கும் சக்தி என்பதுதான் பலன். எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனால் அனுபவிக்க முடியவில்லை. அவனுடைய செல்வத்தை வேறு ஒருவன் அனுபவிக்கிறாராம். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். பாருங்கள், சிலருக்கு அவர்களுக்கு ஆகாரம் இருக்கும், அவர்களை சார்ந்தவர் ஏராளமாக நல்ல ஆகாரம் சாப்பிடுவார்கள், அவர்களால் சாப்பிட முடியாது. அவர்களுடைய செல்வத்தை மற்றவர்கள் அனுபவிப்பார்கள், ஆனால் அவர்கள் அனுபவிக்க முடியாது. காரணம், அவர்கள் பலனற்று இருக்கிறார்கள், அவருடைய பலவீனம். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர்களுடைய செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் செய்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் இவ்வுலகை சார்ந்தது மட்டுமல்ல. தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற பலன் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன். அந்த பலனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வானால் ஞானம் அவன் செல்வத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அவனுடைய செல்வம் அவனுக்குரியதாக இருக்கும். இரண்டாவது, பலன் அவனுடைய செல்வத்தை அவனுக்கு அனுபவிக்க செய்யும். விதமான காரியங்கள் வேதாகமத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இஸ்ரவேல் நாட்டில் ஒரு சமயம் அவர்களுக்கு எண்ணெய் வழங்கி கொண்டிருந்ததான அந்நிய தேசத்தார் 1973ஆம் ஆண்டில் அந்த அரபு நாடுகள் அவர்களுக்கு எண்ணெயை தர மறுத்து விட்டார்கள். யுத்த காலங்களில் அப்படி மறுத்து விட்ட போது இஸ்ரவேல் நாட்டுக்கு இப்போ எண்ணெய் தேவை. ஆகவே இந்த எண்ணெய் வளம் இல்லாததினாலே எப்படி நமக்கு எண்ணெய், இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவது என்கிற நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஆராதித்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அங்கே இஸ்ரவேலுடைய கோத்திரங்களே ஆசேர் என்கிற ஒரு கோத்திரம், ஆசேர் கோத்திரத்திற்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது இவ்வாறு சொன்னார். 33:24. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். பாருங்கள், தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் அப்படின்னு அவனை குறித்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க நாம் பழக வேண்டும். இந்த வார்த்தையை வைத்து ஆசேர் கோத்திரம் எங்கே இருக்கிறதோ, யோசேப்புக்கு பிறந்த அந்த பிள்ளைகள், அந்த கோத்திரத்தின் பிள்ளைகள், அவர்கள் எங்கே வாழ்ந்தார்களோ ஆசேர் கோத்திரம் இருக்கிற அந்த இடத்துல போய் அங்கே பூமியை ஆராய்ந்து பார்த்தபோது ஹெய்ப்பா என்கிறதான அந்த இடத்துல அவர்கள் பூமியை ஆராய்ந்த போது ஏராளமான எண்ணெய் வளம் அந்த ஹெய்ப்பா என்ற இடத்துல இருந்ததா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். 3400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த வார்த்தை, அவர்கள் வேதத்தை புரட்டி அந்த வார்த்தை விசுவாசித்து ஆராய்ந்த போது அங்கே கீழே எண்ணெய் கிணறு இருந்தது. இஸ்ரவேல் நாட்டுக்கு தேவையான எண்ணெய் அங்கே ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்ற வசனத்தை வைத்து அவர்கள் ஆராய்ந்த போது இது கிடைத்தது. ஆகவே என்னை கேட்க அருமையான தேவ ஜனமே, உங்க ஆசீர்வாதம் வேற எங்கே இல்லை, உங்க காலுக்கு கீழே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தேவனை உலகத்தின் ஆசீர்வாதங்களை, செல்வத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை, அவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டார். நன்மையின் கிருபை உன்னை தொடரும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லா வளத்தையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை நம்பக்கூடாது, அதை சார்ந்து விடக்கூடாது. அது நிலையற்றது, அது நம்பகத்தன்மையற்றது, அது உலகை சார்ந்தது. ஆனால் தேவனை மட்டும் நாம் சார்ந்திருப்போமானால் நம்முடைய செல்வம் நமக்குரியதாக இருக்கும். நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கும்படியாய் அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்ற ஞானத்தை சம்பாதித்து விட்டால் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்முடைய செல்வத்தின் நன்மைகளை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு பலனையும் சுகத்தையும் அருளுவார். அது மட்டுமல்ல தேவ ஜனமே, நம்முடைய செல்வங்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது அது நமக்குரியது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவ வேண்டும். இதுதான் தேவனுடைய கட்டளை. உங்களுக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது அல்ல, அதை நாம் உணர வேண்டும். நமக்கு தேவன் கொடுக்கிறாரா, அந்த செல்வம் பிறருக்கு இல்லாதவர்களுக்கு உரியதாகவும் அது மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவசனே, உனக்கு தேவையான நிறைவு நீ அடைந்து விட்டாய். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுக்கு மிகுதியா இருக்கிற அநேக காரியங்கள் யாருக்காக, உனக்காக அல்ல. உன் வீட்டு வாசலிலும் முன் அருகாமையிலுக்கு அயலகத்தானுக்கும் நீ நினைத்துள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய, உன்னுடைய செல்வம் உனக்குரியதல்ல. தேவன் ஒரு சமநிலை பிரமாணத்தை வைத்திருக்கிறார். சமநிலை பிரமாணத்தை இந்த உலகம் அறியாததுனாலே மிகப்பெரிய நில ஜமீன்தார்கள், மிகப்பெரிய ஆஸ்திய உடையவர்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிகப்பெரிய பண்ணைகளை வைத்தவர்கள் அந்நாட்களிலே மனிதர்களை அதில் அடிமைகளாக வேலை வாங்கி கடைசி வரைக்கும் அவர்களை வேலைக்காரர்களாகவே அடிமைகளாக வைத்திருந்தார்கள். இதை எதிர்த்துதான் ஒரு சமநிலை பிரமாணம் அவசியம். அங்கு பணியாற்றுகிற அந்த தொண்டனும் அவனும் எஜமான் தான், அவனும் உயர வேண்டும் என்று சொல்லி ஒரு சமநிலை பிரமாணம் தேவை என்பதை உணர்ந்துதான் கம்யூனிசம் என்கிற ஒரு கொள்கை உருவானது, பொது உடைமை கொள்கை. இந்த கொள்கை ஆண்டவர் வேதாந்தத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். சமநிலை பிரமாணம்
நம்முடைய செல்வம் நமக்குரியதாயிராமல் அது பிறருக்கும் உரியது, அவர்களையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதி முதலாய் தேவன் இதை சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த செல்வத்தை கையாள்வதற்கு, அனுபவிப்பதற்கு, இதை செயல்படுத்துவதற்கு நமக்கு தேவன் விதமான கிருபையை தருவாராக. ஆகவே ஞானம் தேவை, பலன் தேவை, உன்னுடைய வாழ்க்கையில செயல்திறன் அல்லது கிரியை தேவை. இந்த கிரியை செய்ய நீ ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாய் மாறும். ஆகவே உன்னுடைய செல்வத்தை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த கிரியை, அந்த செயல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் இந்த செல்வத்தையே சார்ந்து வாழ்ந்து விடாதபடி தேவரீர் ஞானம் தாரும், தேவரீர் எனக்கு பலன் தாரும், தேவரீர் என் வாழ்க்கையில் நான் செயலாற்றும்படி, நற்கிரியை செய்யும்படி என்னை பயன்படுத்தும் என்று தேவனத்தில் கேட்போமானால், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் உனக்கு பயனுள்ளதாயும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாயும் இருக்கும். என கருமையான தேவ ஜனமே, ஒப்பற்ற செல்வமாகிய தேவனை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது, அவரை சார்ந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:4 இவ்வாறு வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறருக்கானவனையும் நோக்குவானாக. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, வனாந்திரத்திலே முற்பிதாக்களை வழி நடத்தின தேவனை நீ மறவாதே. நீ உன் கைபலத்தினால் சம்பாதித்தேன் என்று நீ நினையாதே. இவ்வுலகத்திலே தரித்திரம் வரும்போதோ அல்லது செல்வம் வரும்போதோ உலகத்தின் சூழ்நிலைக்கோ சத்ருவுக்கோ சத்தியத்தை விட்டு நீ பணியாதே என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே மறவாதே, நினையாதே, பணியாதே. இவ்வுலகத்தின் செல்வம் நிலையற்றது, அது நம்பகத்தன்மையற்றது, அது உலகை சார்ந்தது, அது போய்விடும். ஆனால் இந்த செல்வத்தை நீ சரியாய் பயன்படுத்த வேண்டுமானால், பிறருக்கும் இது பயனுள்ளதாய் மாற வேண்டுமானால், நீயும் அதை அனுபவிக்க வேண்டுமானால், அதை சாராமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டுமானால், அவர் கொடுக்கிற அனந்த ஞானம் உனக்கு தேவை, அவர் கொடுக்கிற அந்த பலன் உனக்கு தேவை, அவர் கொடுக்கிற அந்த செயல் திறன் உனக்கு தேவை. இவை யாவற்றின் தேவன் நமக்கு தருவாரேயானால், எனக்கு அருமையான தேவச்சனமே, செல்வத்தை சார்ந்தல்ல, செல்வத்தை உடையவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராகவே. ஆகவே பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினாலும் திருப்தி அடைகிறதில்லை. ஆண்டவரே, நீரே என்னுடைய ஒப்பற்ற செல்வம், இவ்வுலக செல்வங்கள் இப்படிப்பட்டது, இதை நான் கையாளும் விதத்தை நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இவ்விதமான ஞானத்தை பெற்று, பலனை பெற்று, செயல் திறனை பெற்று நான் மற்றவர்களுக்கும் பயனாயிருக்க, உமக்கு பிரியமாயிருக்க, உலகை சார்ந்து விடாதபடி உன்னதை நோக்கி வாழ எனக்கு ஒத்தாசை அருளும் என்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் காலை வேளையிலே இந்த திருவசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தைகள் உடைய ஜனங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, செல்வம் எப்படிப்பட்டது, அந்த செல்வத்தை எவ்விதமாய் கையாள வேண்டும். ஆண்டவரே, அதற்குரிய நன்மைகள் எப்படி அளிக்கிறீர் என்கிற காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இவ் சூழ்நிலையில உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே, முற்காலங்களில் முற்பிதாக்களுக்கு செய்ததை என்னுடைய வாழ்க்கையில் செய்ததை நாங்கள் மறக்கக்கூடாது. இவ்வுலகத்தில் நாங்கள் பெற்ற செல்வங்கள், நன்மைகள், அதை நான் தான் என் பலத்தினால் பெற்று என்று நினைக்கவும் கூடாது. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வுலகத்தின் செல்வ குறைவினாலோ அல்லது செல்வ செருக்கினாலோ நாங்கள் சத்துருக்கோ உலகத்திற்கோ சத்தியத்தை விட்டு பணிந்து போகவும் கூடாது. எங்களுக்கு ஆண்டவர் அனந்த ஞானத்தை, தேவரீர் உன்னத பலத்தையும் செயல் திறனையும் நீர் தந்து ஆண்டவரே சிறப்பான வாழ்க்கை எங்களுக்கு உதவி செய்வதாக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒத்தாசைகளும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிற எல்லா நேரங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயும் ரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.